அதே மாதிரி தொழுகைக்காக ஒழு செய்றீங்க. ஒழு செஞ்சுட்டு ஒரு சாபி ஹனபி சாபிக்காரன் தன்னுடைய பொண்டாட்டி இப்படி தொட்டு பட்டுருச்சு, ஹனபிக்காரன் பட்டுருச்சுன்னு வைங்களேன். ரெண்டு பேரும் தொழுது விட்டாங்க. இவர் தொழுவ கூட அவர் தொழுவ கூடாதான். ஏன்னு கேட்டா இவர் சாபியில தொட்டா ஒழு முடிஞ்சிடும், அவருக்கு முடியாது. ஹனபின்னு சொன்னா அவருக்கு ஒழு முடியாதான், அது பவர் ஏறின் போல இருக்குது. சாபின்னு சொன்னா தொட்டவன என்னமோ ஏறி இப்ப ஒழு முடிஞ்சிருமா. ஏன் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒண்ணு சொல்லு, முறியும்னா முஸ்லீமுக்கு முறியும்னு சொல்லு. ஒழு முறியும்னு சொன்னா எல்லா முஸ்லீமுக்கும் முறிஞ்சிரும் சொல்லு. அட ஒழு முடியாதுங்கய்யா, எல்லா முஸ்லீமுக்கும் முடியாதுன்னு சொல்லு. அது என்னப்பா இவருக்கு முடியும் அவருக்கு முடியாது, என்ன கேட்கவே நல்லா இருக்குதா? பிற மதத்துக்காரர்கள் கேட்டா இஸ்லாத்தை விரும்புவாங்களா? பார்க்க உங்களுக்கு விகாரமா இல்லையா? ஒரு குடும்பத்திலேயே கணவன் மனைவியா இருப்பாங்க, கணவன் சாமி மனைவி அனவியா இருப்பாரு. உங்களுக்கு கணவனுக்கு ஹலால் மனைவிக்கு ஹராம். சில பொருள் நன்றாக்கி வச்சிருப்பாங்க, அவர் திங்க திங்க மாட்டா. ஏன் அவர் அனவி நாங்க சாபி, அவங்களுக்கு ஹலால். ரெண்டு பேரும் பொருத்த மாட்டாட்டியா? ரெண்டு பேரும் அப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? அட ரெண்டு பேருக்கு ஒத்து கொடுத்தா ஹலால் ஹராம்ல வித்தியாசம் இருக்கும் போது உங்களுக்குள்ள எப்படி தாம்பத்தியம் ஓடும் ஒழுங்க? இந்த மதுகப்பெல்லாம் என்ன? 4 அறிஞர்கள். சாபின்னா யாரு? அவர் ஒரு நல்ல மகான், நல்ல அறிஞர். ஹனபின்னா யாரு? அவர் ஒரு நல்ல ஒரு அறிஞர், சிந்தனையாளர். மாலிக்னா யாரு? அவர் ஒரு அறிஞர். ஹம்பலினா யாரு? அஹமது பின் ஹம்பல், அவர் ஒரு அறிஞர். 4 பேர் 4 அறிஞர்கள். இவங்க எப்ப வர்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 2வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டுல வர்றாங்க. இப்ப என்ன இதுல பிரச்சனை கேட்டா, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஒண்ணு சொல்லி இருக்கும் பொழுது இந்த 4 அறிஞர்களை பின்பற்றணும்னு எங்க உங்களுக்கு இருக்குது? குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் ஷாபின்னு ஒருத்தர் வருவாரு அவரை பின்பற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறானா? அல்ல ஹனபின்னு ஒருத்தர் வருவாரு அவரை பின்பற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறானா? இதெல்லாம் நம்மளா கூறுபடுத்திக்கிட்டது. ஒருத்தர் நான் கேட்கிறேன், பல்லாவரம் பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வர்றாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிற போறேன்னு வர்றாரு. இவருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? என்ன சொல்லி கொடுப்பீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுப்பீங்க. அப்புறம் என்ன சொல்லி கொடுப்பீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பீங்க. இதோட முஸ்லீம் ஆயிட்டாரா? இன்னும் சொல்லி கொடுக்கணுமா? அபு ஹனீஃபா இமாம் உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கணுமா? ஏங்க ஒருத்தர் இஸ்லாம் வரும்போது இதெல்லாம் உண்டாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு முடிஞ்சு போச்சா? இதுல அபு ஹனீஃபா எங்க வர்றாரு? அதுல சாபிக்கு அதுல என்ன இடம் இருக்குது? மாலிகிக்கு அங்க என்ன வேலை இருக்குது? இதெல்லாம் 4 மனிதர்கள், நம்மள மாதிரி மனிதர்கள்.